Hi everyone. இன்னைக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷனோட வரேன். நெட்ஃப்ளிக்ஸில் ரன்னிங் சீரீஸ் ஒன்று ஐம் ஹியர் டு ரெக்கமெண்ட். இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அண்ட் உங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் க்ரைம் இன்ட்ரீக் ஸ்பை அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் லாட் ஆஃப் ஆக்ஷன் சம் வயலன்ஸ் நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படி உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் Blacklist இஸ் அ சீரீஸ் ஃபார் யூ. இது இஸ் அபவுட் ஒரு நேவி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் தவறான முறையில் போய் க்ரைமில் இன்வால்வ்ட் ஆகி ரொம்ப காலம் கழிச்சதுக்கப்புறம் இன் ஹிஸ் மிடில் ஏஜஸ் ஹீ சரண்டர்ஸ் டு தி FBI. வந்து கை தூக்கின்ற ஆஸ்க் ஃபார் இம்யூனிட்டி, அதாவது நான் பனிஷ்மெண்ட் இல்லாமல் தப்புறதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி நான் தந்துட்டே இருக்கேன். தட் வில் பி ஹவ் ஐ ஒர்க் ஆஃப் மை பனிஷ்மெண்ட் அப்படின்னு. ஆனால் ஒரு ஸ்டிப்புலேஷன், இது பண்ணுறதா இருந்தால் நான் உங்கள் டீமில் இருந்து எலிசபெத் கீனுங்கிற ஒரு புது ப்ரோஃபைலர் கூட மட்டும்தான் நான் பேசுவேன், வேறு யார் கூடயும் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறார். ஸோ டைனாமிக்ஸ் ஸ்டார்ட்ஸ் தேர். இது ஸ்பாய்லர் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் சீசன்லேயே ஆல் ஆஃப் திஸ் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ ஹூ இஸ் திஸ் எலிசபெத் கீன், அவருடைய ரிலேஷன்ஷிப் வித் கீன் என்னன்றதை தலையப்பிக்கிற மாதிரி 6 சீசன்ஸுக்கு ஓடிடும் அப்படியே. இட்ஸ் அ ஃபுல் 10 சீசன் சீரீஸ். வெரி காம்ப்ரிஹென்சிவ், ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து சேரும். ஒரு சீரீஸோட சக்ஸஸே அதை எப்படி முடிகிறதுன்றதுல வெரி சாட்டிஸ்ஃபைங் கம்ப்ளீட் ending. என்னுடைய personal favorite is the main character, James Spader. He's got this buttery voice and delivery. அவனுக்குன்னே ஒரு screenplay that is so amazing, yummy play. அப்புறமா என்னுடைய second most favorite character இதில் வந்து is Dembe. He is Raymond Reddington, the main characters, for lack of a better word, butler. Loyalty-la மகாபாரதத்தில் வர சில கேரக்டர்ஸ் மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் ரோல் அந்த டெம்பேக்கு. You'll enjoy it. This series has something for everyone. It's not kid-friendly. If you happen to watch it, share your thoughts with me. Very interested in seeing what other people find in Blacklist.